செய்தியாக பார்த்து வருகிறோம். அம்மா உணவகங்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடிக்கிறார் என்று இபிஎஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். அம்மா உணவகங்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இபிஎஸ் என்ன தெரிவித்திருக்கிறார்? மேலும் விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் நேற்று அம்மா உணவகங்களுக்கு சென்று ஆய்வு நடத்திய நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் அம்மா உணவகங்களுடைய அந்த தரம் பற்றியும் முதலமைச்சருடைய ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவர் விமர்சனம் செய்து தன்னுடைய அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே ஏழை எளியவர்கள் அன்னலட்சுமியாக திகழ்ந்த அம்மா உணவகங்களுக்கு மூடுவிழா நடத்த முயற்சித்து தற்போது முதலை கண்ணீர் வடிக்கும் திமுக அரசின் முதலமைச்சருக்கு கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். அம்மா உணவகங்களில் விற்கப்படக்கூடிய உணவு வகைகளின் சுவை மற்றும் தரத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் போது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் பெருமக்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுவை மற்றும் தரம் ஆய்வு செய்த பின் தக்க ஆலோசனைகள் வழங்கி அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டன என்று தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பருப்பு வகைகள், எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் தரமாக வழங்காமல் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் உழைப்பாளர்கள் வயிறார உண்ணும் உணவின் தரத்தை குறைத்து பல அம்மா உணவகங்களுக்கு மூடுவிழா நடத்தியது திமுக அரசு என்ற குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கின்றார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க திமுக அரசின் முதலமைச்சர் நேற்றைய தினம் தனது எக்ஸ் வலைதளத்தில் அம்மா உணவகங்களை மூடுவோம் என புரளிகளை கிளப்பியதாக முதலை கண்ணீர் வடித்துள்ளார். மேலும் தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மா உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்டு மக்களிடம் உணவின் தரம் குறித்தும் அங்குள்ள பணியாளர்களிடம் அவர்களின் தேவை குறித்தும் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் உணவின் சுவையை சோதித்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஆய்வுக்கு வருவார் என்று முன்னதாகவே அம்மா உணவகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு அங்கு தரமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருந்தன என்றும் எஞ்சிய அம்மா உணவகங்களில் நேற்று நடைபெற்றதை போல கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை முறை உணவின் தரத்தை அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ சோதித்தார்கள் என முதலமைச்சர் விளக்குவாரா என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் ஆய்வு செய்வதாக ஒரு நாடகத்தை நேற்று முதலமைச்சர் அரங்கேற்றியுள்ளார் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் சென்னையில் மட்டும் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் 3 ஆண்டுகளில் அதை உயர்த்தாமல் சுமார் 19 அம்மா உணவகங்கள் மூடியுள்ளது திமுக அரசு என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். எனவே புதிய அம்மா உணவகங்கள் திறப்பதுடன் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய அம்மா உணவகங்களை அதிமுக ஆட்சியில் செயல்பட்டதை போல முழுமையான பணியாளர்களுடனும் தரத்துடனும் இயங்க தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.